செல்வமகள் சேமிப்பு திட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு திட்டம். வருஷத்துக்கு வந்து 1.5 lakhs. 14 into 1.5 lakhsனா 21 லட்சம் ரூபா நம்ம போடணும். இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து எல்லாருக்குமே என்னென்னா எது ஒன்றுனாலும் கேரண்டி. ஸோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தொகை வந்து 21 லட்சம் ரூபா. அட் த ரேட் ஆஃப் 8.2% வந்து அவங்களுக்கு 39.4 lakhs இருக்குது. இந்த 39.4 lakhs வந்து இது வந்து வருஷத்துக்கு 1.5 லட்சம் நம்ம போடுறோம். 14 வருஷம் போடுறோம். போட்டுட்டு 7 வருஷம் வெயிட் பண்ணுறோம். ஓகே, உங்கள் போட்ட தொகை 21 லட்சம் ரூபா, கிடைக்கக்கூடிய தொகை வந்து 68.4 லட்சம் ரூபா. ஓகே. பத்மநாபன் சாருடைய பட்ஜெட் பத்மநாபன் சேனலுக்கு உங்களை எல்லாத்தையும் நான் வரவேற்கிறேன். நான் பிரவீன் சிங். பொதுவாக குழந்தைகளுடைய கல்வி அப்படின்னு வரும்பொழுது இன்னைக்கு பெரும்பாலான நம்ம பெற்றோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் கடன் வாங்கி நம்மளை படிக்க வச்சிருக்காங்க. அண்ட் நிறைய படங்கள்லையா இருக்கட்டும், இல்லை நீயானால சொல்லக்கூடிய அந்த விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு தாய் தந்தை எப்படி வந்து குழந்தைகளுக்காக கடன் வாங்கியாச்சும் இன்ஜினியர் படிக்க வைக்கணும், கடன் வாங்கியாச்சும் டாக்டருக்கு படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்காங்க. பட் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு நிறைய முதலீடுகள் இந்த மாதிரியான விஷயங்களை தெரியும் பொழுது நாம அதுக்கான ஒரு ஸ்டெப்பை நம்ம எடுக்கிறோமா அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம நிறைய பேர் சிந்திக்க வேண்டியதாக இருக்கு. அண்ட் சிறிய அளவில் ஒரு முதலீடு பண்ணி அதை நம்ம வந்து பெருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். அது கல்வியாக இருக்கட்டும், இல்லை வந்து அவருடைய திருமணமாக இருக்கட்டும். இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம இன்னைக்கு பத்மநாபன் சார் தான் டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கோம். சார் வணக்கம். சார் வணக்கம் பிரவீன். சார், குழந்தைகள் அப்படிங்கும்போது என்றைக்குமே எல்லாத்துக்குமே சென்டிமெண்டலான ஒரே ஒரு விஷயம். அண்ட் அவங்க எல்லாரும் நினைக்கிறதுன்னா நான் வந்து கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கை தான் இப்படி இருந்துச்சு, என் பிள்ளைங்களோட வாழ்க்கையாச்சும் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சினாரியோ இருக்கு. இதில் முக்கியமாக நம்ம சேமிப்புன்னு வரும்போது செல்வமகள் சேமிப்பு திட்டம் வந்து ரொம்பவே வந்து ஒரு பிரபலம்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஒரு பொருளாதாரம் இல்லை வந்து ஒரு ஒரு முதலீடு இந்த மாதிரி எடுத்த உடனே நம்ம எல்லாத்துக்கும் புரியக்கூடிய விஷயம்னா செல்வமகள் சேமிப்பு திட்டம். ஏன்னா இது போஸ்ட் ஆஃபீஸ் அரசாங்கத்தினாலே வச்சு எனக்கு என்ன தெரியும்னா செல்வமகள் சேமிப்பு திட்டம்னா என்ன, அண்ட் அதில் இருக்கிற சாதக பாதங்கள், அதாவது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படின்றது தெரியணும். ஆனால் இதை தவிர செல்வமகள் சேமிப்பு திட்டம் மட்டும்தான் ஒரே இதா, இல்லை இதை தவிர மற்றது ஏதாச்சும் இருக்கா அப்படின்றதையும் சொல்லுங்க சார். ஸோ முக்கியமான ஒரு விஷயம் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம இங்கே போடக்கூடிய பட்ஜெட் பத்மநாபன் சாரோட சேனலில் போடக்கூடிய எல்லா விஷயங்களும் என்னன்னா ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஒரு ஃபினான்ஷியல் அவேர்னஸ் உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் போடப்படுது. இதில் இருக்கிறத எடுத்துக்கிட்டு நீங்களா போய் முதலீடு பண்ணாமல் உங்களுடைய தேவை என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு செபி, என்ஐஎஸ்எம், ஆம்பி இந்த மாதிரியான ஒரு நிறுவனங்களில் ரெஜிஸ்டர்டு பண்ண சர்டிஃபை பண்ணப்பட்ட ஒரு பொருளாதார நிபுணர்கள்ட்ட நீங்கள் கேட்டு உங்களுக்கு தேவைக்கு எதுவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முதலீடு பண்ணுங்கிறதா இந்த வீடியோவோட நோக்கம் அண்ட் இந்த சேனலுடைய நோக்கமே. சார், எகைன் இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டம் பற்றி நம்ம கேட்டிருந்தோம். ஸோ எனக்கு அதை பற்றின ஒரு செல்வமகள் சேமிப்பு திட்டம்னா என்ன, அண்ட் அதை தவிர மற்ற என்ன விஷயங்கள்லாம் பண்ணலான்றத இதிலிருந்து ஆரம்பிச்சுட்டு போகலாம் சார். ஓகே. ஸோ செல்வமகள் சேமிப்பு திட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு திட்டம். ஓகே. அதனால வந்து பார்த்தோன்னா அண்ட் அகெயின் இட் இஸ் கவர்மெண்ட் பேக்கப். நம்ம இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து எல்லாருக்குமே என்னென்னா எது ஒன்றுனாலும் கேரண்டி ஒரு கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு தைரியம் நிறைய இருக்குது. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக தான் வந்து ரீசெண்ட் இந்த சென்ஸ் லாஸ்ட் ஒரு 10 வருஷமாக தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால வந்து இன்னும் வந்து மியூச்சுவல் ஃபண்டுடைய பெனட்ரேஷன் ஒரு 4% தான் இருக்குது அக்ராஸ் இந்தியா. அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஈஸிலி அப்ரோச்சபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வமகள் சேமிப்பு திட்டம் தான். ஸோ செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் வந்து பார்த்தோம்னா அதில் என்ன சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு வந்து அவங்க 8.2% ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த 8.2% வந்து சப்ஜெக்ட் டு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃப்ளக்சுவேஷன். இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேட் கட் நடந்திருக்கு, 2 ரேட் கட் நடந்திருக்கு. ஸோ இதோடைய இம்பேக்ட்லாம் இன்னும் சொல்லலை. ப்ராப்ளி இந்த ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்கில் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கோயிங் ஃபார்வர்டு வந்து அந்த 8.2%ங்கிறதே வந்து பாசிபிலிட்டிஸ் வெரி வெரி லெஸ். அது வந்து கீழே வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. சார், இப்போ இந்த ரெப்போ கட்டும் பண்ணாங்கல்ல, அதில் அரௌண்ட் 0.5% அதுவுமே வந்து கம்மியாச்சுன்னா இந்த பர்சன்டேஜ் டேரெக்டாக கம்மியாகும். இல்லை, அது இம்மீடியட்டாக அது வந்து இதில் இம்பேக்ட் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஒரு சிறு சேமிப்பை வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து உடனே அதை வந்து பாஸ் ஆன் பண்ணாமல் கூடவே கூட வச்சுக்கலாம். அது தெரியாது. பட் என்னென்னா இந்த 8.2%ங்கிறது கோயிங் ஃபார்வர்ட் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே, லெட் அஸ் அஸ்யூம் 8.2 வந்து சஸ்டெயின் ஆகுது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து என்னென்னா செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் முதல்ல பெண் குழந்தைங்களுக்கு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆண் குழந்தைங்களுக்கு கிடையாது. அது வந்து ஒரு டிராபேக். அதோடு இல்லாமல் 1.5 lakhs தான் மேக்ஸிமம் போட முடியும். அது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய குழந்தைங்களுடைய வயசு வந்து ஒரு 14 வயசு வரையும்
நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து ஒரு 7 வருஷம் வெயிட் பண்ணணும். 21வது வயசுல தான் அந்த பைசாவை எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ எல்லா குழந்தையுமே கரெக்டாக பிறந்த உடனே 0 to 14 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. நிறைய பேருக்கு ஒரு 5 வயசுல 6 வயசுல 4 வயசுல அப்போ தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுடைய 14 வயசு வரையும் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறமா வந்து 7 வருஷம் வெயிட் பண்ணணும். ஸோ இது 14 வருஷம் இல்லாம குழந்தைங்களுடைய 14 வயசு வரைக்கும். குழந்தைங்களுடைய 14 வயசு வரையும். குழந்தைங்களுடைய 14 வயசு வரையும். அதுக்கப்புறமா 7 வருஷம் வெயிட் பண்ணணும். ஸோ 21வது வயசுல தான் நமக்கு வந்து இந்த பணம் நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை பிறந்த உடனே ஒரு பேரண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுங்க. அவங்க என்ன 14 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. வருஷத்துக்கு வந்து 1.5 lakhs. 14 into 1.5 lakhsனா 21 லட்சம் ரூபாய் அவங்க போடக்கூடிய தொகை. ஸோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தொகை வந்து 21 லட்சம் ரூபாய். அட் த ரேட் ஆஃப் 8.2% வந்து அவங்களுக்கு 39.4 lakhs இருக்கும். இந்த 39.4 lakhs வந்து அவங்க இன்னும் 7 வருஷத்துக்கு தொடக்கூடாது. அது தொடலை அப்படின்னு சொன்னதா இருந்ததுன்னா the next 7 years கழிச்சு அது வந்து ஒரு 68.4 lakhs கிடைக்கும். ஓகேயா? இது வந்து வருஷத்துக்கு 1.5 லட்சம் நம்ம போடுறோம். 14 வருஷம் போடுறோம். போட்டுட்டு 7 வருஷம் வெயிட் பண்றோம். ஸோ உங்க போட்ட தொகை 21 லட்சம் ரூபாய். 14 வருஷம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு 7 வருஷம் வெயிட் பண்றாங்க. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து 68.4 லட்சம் ரூபாய். ஸோ இப்போ நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா, இதுல வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல 2 பெண் குழந்தைங்களுக்கு தான் உண்டு. சப்போஸ் ஒருத்தருக்கு 3 பெண் குழந்தைன்னா இது வந்து அந்த பர்சனுக்கு வந்து 3வது பர்சனுக்கு யூஸ் ஆகாது. அண்டு ஒருத்தருக்கு பையனாவே இருந்ததுன்னா அது வந்து யூஸ் ஆகாது. அண்டு இதுல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்து கம்மியா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்போ 14லேருந்து 21 வரையும் பணம் வேணும்னா அப்படின்னதுன்னா அதுல எல்லாம் சில கண்டிஷனோட கொஞ்சம் மணி எடுத்துக்கலாம். ஸோ நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. சரி, இப்போ ஆண் குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது நீங்க இதில் செலவுகளில் போட முடியாதுன்னு சொல்றீங்க. இப்போ தமிழக அரசு வந்து கொண்டு வந்திருக்காங்களே சார், பொன்மகன் பொது வாய்ப்பு நிதி திட்டம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுவுமே சேம் இதே இதை வச்சுதான் நம்ம ஊர்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊர்ல இருக்கு. பட் வெவ்வேறு ஊர்ல இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஓகே. அப்போ இந்தியன் கவர்மெண்ட் இது சரிங்க சார். இப்போ எனக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து செல்வமகள் சேமிப்பு திட்டம், இது சென்ட்ரல் கவர்மெண்டோடது. தமிழ்நாடு கவர்மெண்டோட பொன்மகன் பொது வாய்ப்பு நிதி திட்டம்னு வருங்க சார் ஆக்சுவலி. சரிங்க சார். இப்போ எனக்கு இன்னொன்று என்னன்னா, இப்போ 8.2% வரும்போது இப்போ கமெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் என்ன கேட்பாங்க அப்படின்னா, இது இன்ஃப்ளேஷனே பீட் பண்ணாது அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து கண்டிப்பாக வைப்பாங்க. ஏன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன் அப்படிதான், இது இன்ஃப்ளேஷனே பீட் பண்ணாது, 68 லட்சம் இன்னைக்கு வேல்யூவே இருக்காது அப்படின்னு சொல்லி இப்போ ஆடியன்ஸ் கேட்குறாங்க. நம்ம வியூவர்ஸை நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ பதிலளிக்கிற விதமாக இப்போ இருக்குன்னா 8.2% இல்லாமல் இது அதிகப்படியான ஒரு பர்சன்டேஜ் வர மாதிரியான ஆப்ஷன் வேற எந்த மாதிரியான நிதி திட்டங்கள்ல இந்த மாதிரி இருக்குங்க சார் ஆக்சுவலி? ஃபர்ஸ்ட் இப்போ பார்த்தோம்னா இது வந்து கவர்மெண்ட் பேக்டு. ஓகே, கவர்மெண்ட் பேக்ல 8.2% இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும் அப்படின்னதுன்னா அவங்களுக்கு வந்து இந்த கமெண்ட் பண்றவங்களுக்கெல்லாம் கண்ணை மறைச்சிரும். ஏன்னா இந்த 8.2ங்கிறது கேரண்டி. புரியுதுங்களா? அதனால இந்த 8.2 வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுதா பீட் பண்ணலங்கிறத பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க. புரியுதுங்களா? ஓகே. பட் இருந்தாலும் என்ன அல்டர்னேட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கம்பெனில வந்து ஒரு லாஸ்ட் 21 இயர்ஸ்க்கு மேல இருக்கு. இப்போ நிறைய ஃபண்ட்ஸ் வந்துருச்சு. பட் முன்னாடி நான் என்ன சொல்றேன், ஏன்னா இதை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி இருக்கிறத நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ நான் ஒரு 3 ஃபண்ட் எடுத்துட்டு இருக்கேன். 3 ஃபண்ட்லையும் 2004வது வருஷம், 2004லேருந்து 2018 14 வருஷம் ஒருத்தவங்க போட்டுட்டாங்க. அப்புறம் 7 வருஷம் வெயிட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு எடுக்கிறதா நம்ம 2025 எடுக்கிறதா வச்சு அதே சேம் இது. அப்படி பார்த்தோம்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வில் பி த சேம் 21 lakhs. ஆனா அங்க வந்து பார்த்தோம்னா மினிமமே வந்து என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 1.13 crore ஒரு ஃபண்டில், இன்னொரு ஃபண்டில் 1.4 crores, இன்னொன்னுல வந்து பாத்தீங்கன்னா 1.7 crores கிடைச்சிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா இதை விட டபுளாவே கிடைச்சிருக்கு. மோர் தென் டபுள். அது தவிர ஃபிளெக்சிபிலிட்டி வந்து நிறைய. அங்க வந்து பார்த்தோம்னா 18 வயசுக்கு அப்புறமாவே அதை நீங்க வந்து எடுத்துக்கலாம். 21 வயசு வரையும் தான் நீங்க ஹோல்டு பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஆஃப்டர் 18 years if you want you can take out. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா பெரிய அட்வான்டேஜ். அதோட இல்லாம நடுவுல எப்பயாவது கொஞ்சம் வேணும்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரையும் நீங்க டைம் கொடுக்கும்போது ஓகேங்களா, எனிகோ இவங்க வந்து இந்த ஃபண்டில் வரவங்க வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் டைம் கொடுக்குறாங்க. மினிமம் ஒரு 5 வருஷமாவது டைம் கொடுத்து தான் வர்றதுனால இன்ஸ்டெட் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் இது மாதிரி கவர்மெண்ட் இது பண்ணுறதை விட ப்ரைவேட்டில், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதிக ரிட்டர்னே வந்து கிடைக்கும். இங்கே வந்து கேரண்டிங்கிற வார்த்தை கிடையாது. பட் வந்து என்னென்னா இது நீங்கள் எந்த ஃபண்டு வேணாலும் எத்தனை வருஷம் எடுத்தாலும் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னதுனா என்னத்துக்காக கேரண்டி? கேரண்டிங்கிறதுக்கு வந்து மீனிங், கேரண்டி ஹேஸ் நோ மீனிங். ஓகேயா? அந்த மாதிரி இருக்கும்போது ஐ ஸ்ட்ராங்லி சஜஸ்ட் கோ ஃபார் அ சில்ட்ரன்ஸ் ஃபண்டு அப்படிங்கிறது
பண்ணலாம். ஆர் உங்களுக்கு வந்து அந்த குழந்தைங்க பேர்லயே வேணும்னா இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் ஃபண்டே ஓகே குழந்தைங்க பேர்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நீங்களும் நானும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மால் கேப் மிட் கேப் ஃபண்டே குழந்தை பேர்லையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே சார். அதுக்கும் ஆப்ஷன் இருக்கு சார். எனக்கு இதுல இன்னொரு சந்தேகம் என்னன்னா, இப்போ அந்த 14 இயர்ஸ் லாக்இன் பீரியட்ன்றது வந்து இதுல இருக்கு. சப்போஸ் இப்போ நான் வந்து இதுல லாக்இன் பீரியட் இருக்கா என்னன்றதையும் எனக்கு தெரிஞ்சுக்கணும் சார். பிளஸ் இதோட அடிஷனல் கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ சப்போஸ் யாராச்சும் ஒருத்தர் செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் போட்டிருக்காங்க, இப்போ நம்ம வீடியோ பார்க்குறாங்க, இப்போ 8.2% இல்லை, இப்போ நம்மளதுல இப்போ ஐ திங்க் நம்ம சொன்ன இந்த 3 ஃபண்டுமே கிட்டத்தட்ட ஒரு 13% மேலேயே கொடுத்துருக்காங்க சார். ஸோ அப்போ 8.2ங்கிறது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5.5% கிட்டத்தட்ட அதிகமாக மேலே வந்திருக்கு சார். இப்போ வந்து நம்ம இப்போ ஒரு 3 ஃபண்ட் சொல்லியிருக்கோம். அந்த 3 ஃபண்டில் வந்து கிட்டத்தட்ட 13% அப்படின்னா கிட்டத்தட்ட செல்வமகள் 8.2னா ஒரு 5% வந்து அதிகமாக கொடுத்துருக்கு. ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும்னா, இந்த கேரண்டியில் நான் அதை பற்றி கேட்கலைங்க சார். எனக்கு என்னன்னா, இப்போ நான் செல்வமகள் ஆல்ரெடி இப்போ 5-6 வருஷம் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இப்போ இதுலேருந்து நான் வெளியில் வந்து நான் போட முடியாது. ஏன்னா 14 இயர்ஸ் லாக்இன் பீரியட் இருக்குது, வெளியில் வர முடியாது அப்படின்ற சினாரியும் இருக்குது. நான் 14 வருஷம் போட்டேன். இப்போ எனக்கு வந்து நான் அந்த 1.5 லட்சத்தை பேசாமல் நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுக்கலாமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இங்கே ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் இருக்காங்க சார்? இருக்கு. இப்போ வந்து என்னன்னா, செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் நீங்கள் பணத்தை தான் எடுக்க முடியாதே வழிய ஃபர்தராக கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் உங்களுக்கு அந்த மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரியான திட்டம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வரையும் அதை பற்றி உங்களுக்கு தெரியல. நான் சொல்லக்கூடிய இந்த டீட்டெயில் இதெல்லாம் நீங்களும் போய் நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்குறீங்க. நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குது. நீங்கள் வந்து இல்லை எனக்கு முன்னாடி தெரியல, இன்னைக்கு தெரிஞ்சிச்சு, ஸோ கோயிங் ஃபார்வர்ட் வந்து நான் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நான் சில்ட்ரன்ஸ் ஃபண்டில் போட்டுக்கலாம் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னதுன்னா, இனிமே அதாவது இந்த வருஷத்துக்கு வந்து ஆல்ரெடி நீங்கள் பே பண்ணிட்டீங்க, அல்லது இந்த 12,500 மந்த்லி இதில் போயிட்டு இருக்கு, இசிஎஸ்ல போயிட்டு இருக்குன்னா அதை நிறுத்திடுங்க. ஓகேங்களா? நிறுத்திட்டு நெக்ஸ்ட் இயர்லேருந்து வெறும் 500 ரூபா போட்டால் போதும். ஸோ அக்கௌண்ட்டும் ஆக்டிவாக இருக்கும். அக்கௌண்ட் ஆக்டிவாக இருக்கும். ஸோ வாட் எவர் த மணி நீங்கள் இவ்வளோ நாள் அக்யூமுலேட் பண்ணியிருக்கீங்க, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 வருஷத்துல வச்சுங்களேன், 5 வருஷத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 லட்ச ரூபா உங்களோட இன்புட் காஸ்ட். ஓகே, அது ஒரு 2 லட்ச ரூபா வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 10 லட்ச ரூபா அதோடைய வேல்யூ இருக்கு. ஸோ நாளையிலேருந்து நெக்ஸ்ட் இயர்லேருந்து யூ ஆர் கோயிங் டு இன்வெஸ்ட் ஒன்லி 500 rupees per year. அப்படிங்கும்போது இந்த 10 லட்ச ரூபா பிளஸ் இந்த 500, 10,500,000 ரூபா வந்து இட் வில் ஜென்ரேட் 8.2% or whatever be the interest. அது வந்து பண்ணிட்டே இருக்கும். The remaining 1.5 lakhs இருக்கு இல்லையா, அதை வந்து you can move to the mutual fund. Okay. So by the time நீங்க அந்த 21 years வரும்போது let us assume இது வந்து 8% ஜென்ரேட் பண்ணியிருக்கு, இது வந்து ஒரு 13% ஜென்ரேட் பண்ணியிருக்குன்னா 13 + 8 21 டிவைடட் பை 2ன்னு பார்த்தீங்கன்னா 10.5%. ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய 8%லேருந்து நீங்கள் இன்னொரு 2% வரையும் நீங்கள் ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே சார். ஏன்னா இதெல்லாம் ஜென்ரலாக நம்ம ஆடியன்ஸ் வந்து டவுட் கேட்பாங்க. அண்ட் டவுட் கேட்கல அப்படின்னாலுமே எனக்கு என்னன்னா, இப்போ அது மூவ் பண்ணணும்னு தெரியும் போது அதுக்கான சொல்யூஷன் நம்ம ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்றது ஒன்று. அண்ட் முக்கியமாக என்னன்னா, இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட ஃபண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை எல்லாமே வந்து என்னன்னா ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக. அண்ட் இதுக்கு வந்து ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது. ஒரு 20 இயர்ஸாக இந்த ஃபண்ட்ஸ் வந்து 3 ஃபண்ட்ஸுமே இருக்காங்க. நம்ம ஃபண்டு நேம் சொல்லல, ஏன் சார் என்ன ஃபண்டு நீங்கள் சொல்ல மாட்டீங்களான்றதும் கேள்வி வரும். இந்த ஃபண்ட் நேம் வந்து சொல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன, உங்களுக்கு அந்த ஃபண்டு செட் ஆகுமா அப்படின்றத வந்து ரொம்ப நீங்கள் வந்து ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட உட்காந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது தான் அதை சொல்லுவாங்க. அண்ட் சப்போஸ் நீங்கள் சார்கிட்ட உட்காந்து நீங்கள் பேசணும்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபோன் நம்பர் இருக்குது. அண்ட் டிஸ்பிளேலையும் பார்த்தீங்கன்னா சாரோட நம்பர் நம்ம கொடுக்குறோம், அதையும் பார்த்துக்கோங்க. நீங்கள் டேரெக்டாக சார்கிட்ட கால் பண்ணுங்கள், ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், நேராக வந்து கூட டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்கால தேவைக்கு என்ன முதலீடு பண்ணணுமோ அதை நீங்கள் தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் தேங்க்யூ சார். தேங்க்யூ பிரவீன்.